அனைவருக்கும் நிதர்சனம் கல்வி சேவை மையத்திலிருந்து வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் நரேஷன் பேசுகிறேன். ஸோ நம்ம நேற்று போன வீடியோவில் ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தோம், அதாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல. ஸோ ஒன்றும் குழம்பிக்கவே வேணாம், ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்க்கும்போது என்னென்னலாம் வச்சு நம்ம ஃபஸ்ட் டாபிக் பார்த்தோம், பேசிக்காக 4 விஷயத்தை வச்சு பார்த்தோம். என்னென்ன? ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல், ட்ராயிங்ஸ். ஸோ இதை வச்சு தான் பார்த்தோம். இதில் நம்மளுக்கு மேஜரானதே என்னது? ரெண்டு ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இது 2 தானே. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸு. ஒரு தெளிவு கிடச்சிருக்கா இப்போ? ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த 4 பேஸ் பண்ணி பார்த்தோம். அந்த 4ல் முக்கியமான 2 ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல். அந்த 2ம் எப்படி கண்டுபிடிக்கிறது, புரியுதா? அந்த 2த்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேபிட்டல்னாலே ஒரு ஃபார்முலா இருக்குது, நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. இது ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் liabilities. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஸோ 11th பார்த்துருப்பீங்க. இதுதான் ரொம்ப மேஜரான டாபிக், ஃபார்முலாவே. இதை நீங்கள் எப்படி வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லயபிலிட்டி வேணுமா அப்படின்னா இந்த கேபிட்டல் நீங்கள் எப்படியோ கொண்டு வந்துடலாம், சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போ மேஜராக என்ன தேவை? கேபிட்டல் வச்சு தானே நம்ம இந்த டாப்பிக்கை பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த கேபிட்டல் தான் தேவைன்னும் போது அதை அப்படியே நான் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம்? கேபிட்டல் இப்படி போட்டுக்கலாமா? கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு, இது உள்ளே போனால் என்ன ஆகிடும்? அசட்ஸு மைனஸ் ஆகுமா? அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ். அதாவது என்ன சொல்ல வராங்க? கேபிட்டலுங்கிறது என்னதான்? நம்ம கிட்ட இருக்கிற அசட்ஸில் லயபிலிட்டினா என்னது? பொறுப்புகள், கடமைகள். அதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்மக்கிட்ட இருக்கிற சொத்து இருக்கா? அசட்ஸ்னா சொத்து. ஸோ அந்த சொத்தை வச்சுக்கிட்டு கடமைகள் எல்லாம் கழிச்சிட்டா மீதி அந்த சொத்தில் கொஞ்சம் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் என்னது? கேபிட்டல். ஸோ கேபிட்டல்னால் இப்போ என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? தெளிவாக தெரியுதா? ஸோ அசட்ஸ்லேருந்து, சொத்துலேருந்து உன்னோட பொறுப்புகள் எல்லாத்தையும் கழிச்சிடணும். அதுதானே மைனஸ் இங்கே. ஸோ மைனஸ் பண்ணிட்டா மீதி என்ன கிடைக்கும் உனக்கு? கேபிட்டல் கிடைக்குமா? ஸோ இதுதான் நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். உனக்கு 1ஆம் தேதி, ஜான்வரி 1ஆம் தேதி அப்படின்னாங்கன்னா 1ஆம் தேதி கீழே வந்ததுன்னா அது ஓப்பனிங் கேபிட்டல். அதே டிசம்பர் 31ஆம் தேதி கீழே கொடுத்துருந்தாங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல். அதுவே ஏப்ரல் 1ஆம் தேதி கொடுத்தா ஓப்பனிங் கேபிட்டல். மார்ச் 31 கொடுத்தா. ஸோ இந்த ஒரு தெளிவு தெரிஞ்சிருக்கா? எது ஓப்பனிங் கேபிட்டலு? ஓப்பனிங் இயரில் இருந்தால் ஓப்பனிங் கேபிட்டல். இயரோட லாஸ்ட் தேதி கொடுத்துட்டு நீங்கள் கேபிட்டல் கண்டுபிடிங்கன்னா அது க்ளோசிங் கேபிட்டல். ஸோ கேபிட்டல்னால் ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ரெண்டாவது ஓப்பனிங் கேபிட்டல்னால் எப்படி, க்ளோசிங் கேபிட்டல்னால் எப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதை பேஸ் பண்ண மாதிரி தான் என்ன இருக்க போகுது? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸே இருக்க போகுது. ஒன்றுமே இல்லை, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்குள்ள நிறைய கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? நம்ம சம் போடும்போது தெரியும். நான் இப்போதைக்கு சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்டில். நிறைய கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றா நம்ம படித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதை படித்து பார்க்கும்போது அது அசட்டா லயபிலிட்டியா, அது ஒன்று தான் நம்ம மேஜராக பார்க்கணும். எல்லாமே கேஷ் சம்மந்தமானது தான், கேபிட்டல் சம்மந்தமானது தான் இருக்கும், சரிங்களா? நம்மளுக்கு காசு உள்ளே வருது, நம்ம கிட்ட இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன? அசட்டு. நம்ம அந்த காசு ஒருத்தர் கொடுக்கணும், அந்த கடமையை நம்ம செஞ்சாகணும்னா அதுக்கு பேர் என்னது? லயபிலிட்டி. ஸோ இது 2த்துக்கு கீழே நிறைய வரும், சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அசட்டு லயபிலிட்டின்னு போட்டு ஸோ பிரிக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்தது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து என்ன பண்ணணும்? அசட்ஸ் எல்லாம் எது, லயபிலிட்டிஸ் எல்லாம் எதுன்னு தனித்தனியாக பிரித்து போட்டு அசட்ஸையும் லயபிலிட்டியும் ஆட் பண்ணணும். அசட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், லயபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் கண்டிப்பாக அசட்ஸ் தான் ஜாஸ்தியாகவே இருக்கும், சரிங்களா? அசட்ஸ்லேருந்து லயபிலிட்டி என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணால் அசட்ஸில் கொஞ்சம் இருக்கும்ல, அதுதான் என்னது? கேபிட்டல். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கா? கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? அசட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம், லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறோம். அப்புறமா என்ன பண்ணுறோம்? அசட்ஸ்லேருந்து லயபிலிட்டியை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? உனக்கு கேபிட்டல் கிடைக்கும்.
அது நீ 1ஆம் தேதிக்கு பண்ணால் ஓப்பனிங் கேபிட்டல், 31ஆம் தேதி பண்ணால் க்ளோசிங் கேபிட்டல். அது எடுத்து நீ எழுத போகிறோம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னால் நான் சொன்னதில் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கா? ஸோ சம் போடும்போது இன்னும் கிளியராக புரியும். வாங்க சம்குள்ளே போகலாம். ஸோ நான் இங்கே கொஷின் எழுதியிருக்கேன். இன் புக், நான் போர்டு சின்னதாக இருக்கிறதுனால ஷார்ட்டாக கொஷின் எழுதியிருக்கேன். சரிங்களா? கொஷின் பாருங்களேன். இன் புக் நவீனோட புக்கை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அவரது டேட் எப்போ கொடுத்துருக்காங்க? Jan 1, 2018. அதாவது Jan 1ன்னா என்ன அர்த்தம்? இது ஓப்பனிங் கேபிட்டலாக க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோமா? ஸோ ஓப்பனிங் கேபிட்டல். சரிங்களா? ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எதெல்லாம் அசட்டு, எதெல்லாம் லயபிலிட்டி, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். சம்மு போடும்போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா, இது யாரோட புக்கு? நவீனோட புக்கு. அவரை பற்றி பார்க்க போகிறோம். நவீன்றவர் ஒரு கம்பெனி. சரிங்களா? அவருக்கு இருக்கிற புக்ஸ்லேருந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம்னா இந்த புக் ஆஃப் நவீன் போடணும். இல்லை வேறு யார் பேர் கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணணும்? இந்த புக் ஆஃப் ரேவதி, இந்த புக் ஆஃப்னு சொல்லிட்டு அவங்க பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த புக்கு யாருது? இந்த புக் ஆஃப் நவீன். ஃபஸ்ட்டு இதை போட்டுருணும். சரிங்களா? ஸோ செகண்டு என்ன பார்க்க போகிறோம் நம்ம? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் தானே? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் affairs in the year Jan 1st 2019. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 எழுதிட்டோம். சரிங்களா? அக்கௌண்ட்ஸ் புக்கில், அதாவது அக்கௌண்ட்ஸ் புக்குன்னா நீங்கள் 2 சைடு ஓப்பன் பண்ணுவீங்கள்ல. ஸோ சென்டரில் இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இந்த கொஞ்சம், அந்த மாதிரி தான் எழுதணும். சரிங்களா? ஒரே பக்கத்தில் முடிச்சிடலாம் நினைக்கக்கூடாது. அக்கௌண்ட்ஸ் புக் பொறுத்த வரைக்கும் டபுள் சைடு சேர்ந்தது தான் ஒரு பேஜ் மாதிரியே கணக்கு வரும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் போடணுன்னா அப்படி தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு டேப்ல கலர் நான் இங்கே போட்டுடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கோடு கொஞ்சம் கோணலாக தான் வரும். நம்மளுக்கு டிராயிங் அவ்வளோவா வராது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் உங்களோட அக்கௌண்ட்ஸ் புக்கில் நடுவு பேஜ். சரிங்களா? ஸோ 2 பக்கம் பிரிச்சிருக்கேன். சரிங்களா? சம போகிறது முன்னாடி கொஞ்சம் போடணும். அதாவது என்னதுன்னா, இந்த பக்கம் டெபிட், இந்த பக்கம் கிரெடிட், அது மேலே ஃபார்மாலிட்டிக்கு இருக்கணும். சரிங்களா? உள்ள என்ன பார்க்க போகிறோம்? இந்த சைடு ஃபுல்லாக லயபிலிட்டி, அந்த சைடு ஃபுல்லாக அசட். ஸோ அதை மேலே எழுதிடலாம். இந்த பக்கம் லயபிலிட்டி, ருபீஸ், இந்த பக்கம் அசட்ஸ். ஸோ எழுதிட்டோமா? ஸோ நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடணுனாலே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இது யாரோட புக்கு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ன்னு போட்டு டேட்டு, அந்த ஓப்பனிங்காக க்ளோசிங்கான்னு பார்க்கணும். இங்கே சின்னதாக கால்குலேட்டிங் ஓப்பனிங் கேபிட்டல். இல்லை நம்ம இயர் 2 பார்க்க போகிறோம்னா கால்குலேட்டிங் க்ளோசிங் கேபிட்டல், அந்த மாதிரி எழுதணும். சரிங்களா? இது சம்முக்குள்ளே இன்னும் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது 1, 2, 3, 4. ஸோ இந்த 4த்தையும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? எடுத்து போட போகிறோம். அசட்ஸ் எல்லாம் ரைட் சைடு, லயபிலிட்டிஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு. சரிங்களா? சரி, வாங்க போடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ்னால் என்ன? கிரெடிட்னா என்னது? காசு நம்ம தரணும். நம்ம தான் யார்? கிரெடிட்டார்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? காசு அவங்களுக்கு தரப்போகிறோம். அப்போ கொடுக்கணும் அப்படின்னா என்னது? அது பொறுப்பு, லயபிலிட்டி. ஸோ நம்ம லயபிலிட்டி சைடு போட்டுடலாம். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். அமௌண்ட் எவ்வளோ? 1000.
ஸோ இந்த பாக்ஸ் அப்படியே எம்டியாக இருக்கட்டும் சரிங்களா. இங்கேயும் இங்கே தான் லாஸ்ட்டில் தான் போடணும். அவசரப்பட்டு இங்கே போட்டுறாதீங்க, இங்கே போடுங்க சரிங்களா. இது முடிச்சு. நெக்ஸ்ட் என்னது? கேஷ் இன் ஹேண்டு. கேஷ் இன் ஹேண்ட் என்னது? காசு நம்மக்கிட்ட இருக்குது, நான் கையில் இருக்குது. அப்போ அது என்னது? என்னோட அசட், சொத்து சரிங்களா. நான் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அசட்டுன்னா என்னென்னு அர்த்தம்? என்கிட்ட இருக்கிற பொருள் எப்போ வேணாலும் நான் இப்போவும் யூஸ் பண்ணலாம், எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் லயபிலிட்டிங்கிறது என்னது? கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு விஷயம்னு சொல்லிக்கலாம் சரிங்களா. ஸோ கேஷ் இன் ஹேண்ட், அதுவும் எவ்வளோ? 1000. அடுத்து பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள்னா என்னது? பில்லுக்கு என்ன பண்ணணும்? நம்ம காசு கொடுக்கணும். பில்லு வாங்கிட்டு காசு கொடுத்தாகணும், பே பண்ணி ஆகணும். பில்ஸ் ரிசீவபிள்னா பில்லை கொடுத்துட்டு காசு வாங்கிக்கணும் சரிங்களா. ரிசீவபிள் பேயபிளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேயபிள்னா நம்ம பே பண்ணணும், ரிசீவபிள்னா நம்மளுக்குள்ளே வரப்போகுது சரிங்களா. ஸோ இங்கே இப்போ இங்கே என்ன இருக்குது? பில்ஸ் பேயபிள் தானே இருக்குது. பில்ஸ் பேயபிள் அமௌண்ட் 3000. அடுத்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ்னாலே என்னன்னு அர்த்தம்? நம்ம கொடுத்தாகணும், எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இப்போ ஷாப்பிங்கெல்லாம் போகிறவங்க எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டு வருவாங்கல்ல, பொருள்லாம் வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ண? காசு கொடுத்தே ஆகணும். இதில் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன பண்ணணும்? காசு கொடுத்துடணும். ஸோ அது எவ்வளோ? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் காசு எவ்வளோ? 4000. அடுத்து கேஷ் அட் பேங்க். கேஷ் அட் பேங்க்னா என்னது? என் பேங்க்கில் காசு இருக்குது, எப்போ வேணால் என்ன பண்ணலாம்? நான் அது கையில் இருக்கிற மாதிரி தான், எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க் எல்லாம் ஒன்று தான். அந்த அமௌண்ட்டு 3000. அடுத்து சன்ட்ரி டெபிட்டாஸ். டெபிட்டாஸ்னால் என்னது? காசு கொடுக்க வேண்டியவங்க. ஸோ அவன் எப்போ இருந்தாலும் என்ன பண்ண? எனக்கு அவன் காசு கொடுக்கணும். அப்போ அவன் எனக்கு தர வேண்டிய காசு அப்போ என்னது? எனக்கு அசட் தானே. சார் நான் எப்போ வேணால் வாங்கிக்கலாம். ஸோ அது என்கிட்ட தான் வரப்போகுது. ஸோ அது என்னோட அசட்டு. ஸோ அது சன்ட்ரி டெப்டாஸ். அதோட அமௌண்ட்டு 5000. அடுத்து பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் பேயபிள் இந்த பக்கம்னா பில்ஸ் ரிசீவபிள் ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடு தான். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அதோட அமௌண்ட்டு 4000. அடுத்து ஸ்டாக் இன் ட்ரேடு. நம்ம தான் பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மளோட பொருட்கள் எல்லாம் எங்கே இருக்குது? ஸ்டாக்காக இருக்குது. அதை நம்ம எப்போ வேணால் என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் என்னது? நம்மளோட அசட்டு தான். ஸ்டாக் இன் ட்ரேட் 1000. அடுத்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னால் ஒன்றும் இல்லை, முன்கூட்டியே ஒரு வீட்டுக்கு வந்து வாடகை கொடுத்துட்டோம். வாடகை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? எப்போ இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போய்க்கலாம். முன்கூட்டியே ஒரு பொருள் வாங்க போகிற, நம்ம டிக்கெட்டெல்லாம் எடுப்போம்ல, முன்கூட்டியே காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிடுவோம் சரிங்களா. எப்போ வேணால் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த படத்துக்கு போய் பார்த்துக்கலாம். முன்கூட்டியே பண்ணிடுறது தான் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் எழுதிக்கலாம் அசட் சைடு. ஸோ அது எவ்வளோ? 3000. அடுத்து பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? காசு கட்டியே ஆகணும் சரிங்களா. ஸோ நீ பேங்க்குக்காரங்கிட்டலாம் நீ எதுவும் பண்ண முடியாது. காசு நீ உந்து காசு இல்லை கொடுத்து தான் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நீ கட்டி தான் ஆகணும். அப்போ அது நம்மளோட லயபிலிட்டி, பொறுப்பு. ஸோ அதை இந்த பக்கம் எழுதிக்கலாம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் 2000. அடுத்து மிஷினரி. மிஷினரினா என்னது? நம்ம கம்பெனினா ஃபேக்ட்ரி இருக்கும், ஃபேக்ட்ரி இருந்து அதில் என்ன இருக்கணும்? மிஷின்ஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம ரன் பண்ணி பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். ஸோ மிஷினுங்கிறது நம்மளுக்கு என்னது? அதுவும் ஒரு சொத்து தான். உனக்கு வேணும்னா நீ ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா அந்த மாதிரியும் சொல்லிக்கலாம் சரிங்களா. மிஷினுங்கிறது நம்மளுடைய சொத்து. மிஷின் ஆகட்டும், ஃபர்னிச்சர் ஆகட்டும், ஃபர்னிச்சர் கூட நம்மளோட சொத்து தான் சரிங்களா. இதில் மிஷினரிஸில் கொஞ்சம் இருக்கும். மிஷினரி வந்து அப்படியே இருக்காது. இந்த மாதிரியே சம்ஸில் நீங்கள் புக்கில் பார்க்கும்போதே இருக்கும். மிஷினரி நீங்கள் கொடுத்துருவான், கீழே லைன் கொடுத்துருப்பான். மிஷினரி வந்து ஒரு 100 ரூபா கம்மியாயிடுச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? மிஷினரி ஒரிஜினலாக கொடுத்துருக்குற அமௌண்ட் 4000 இந்த பாக்ஸில் போட்டுட்டு
ஒரு 1000 ரூபாய் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே லெஸ் பண்ணுறோம். லெஸ் வந்து மிஷினரி வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே எழுதிட்டு எவ்வளோ லெஸ் பண்ண போகிறோம், 1000 ரூபாவா. ஸோ அதை லெஸ்ன்னு இங்கே போட்டுட்டு டோட்டல் அமௌண்ட்டை கீழே போட்டுறக்கூடாது, அப்படியே தூக்கி வெளில இந்த பக்கம் போட்டுருணும். எவ்வளோ வரும், 3000 ரூபாய் வருமா. இது மிஷினரிக்குன்னு இல்லை, ஃபர்னிச்சருக்கும் வரும், டெப்டாஸ்க்கும் வரும். எதுக்கு வந்தாலும் என்ன பண்ணணும், ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு நான் அமௌண்ட் 100 ரூபான்னு அவங்க வந்து 10% கூட கொடுக்கலாம். 10% கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், ஈஸியாக பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தெரியும்ல. ஸோ 10%னா லாஸ்ட்டில் ஒரு 0 எடுத்துட்டா 400. ஸோ அந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. பர்சன்டேஜ் நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, ரொம்ப ஈஸியானது தான். ஸோ அதை நீங்கள் லெஸ் பண்ணி என்ன பண்ணலாம், போட்டுடலாம் சரிங்களா. ஆனால் கொஸ்டினை நல்லா நீங்கள் தெளிவாக பார்க்கணும், அதில் தான் இருக்குது. ஸோ மிஷினரி எவ்வளோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் 4000 ரூபாய். அடுத்து லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங் கூட வரலாம் இந்த மாதிரி. ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் கொடுத்துட்டு சம் அமௌண்ட் கொடுத்துட்டு இது வந்து ஒரு 10% கம்மி ஆகுது, அப்படி டெப்ரிசியேஷன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். டெப்ரிசியேஷன் நீங்கள் 11th செகண்ட் வால்யூமில் வந்திருக்கும், தேய்மானம் அப்படின்னு சொல்லி. எப்படி இருந்தாலும் மிஷினரியும் தேய்மானம் தான், ஃபர்னிச்சரும் தேய்மானம் தான், நம்ம ஓட்டுற வெஹிக்கல்ஸும் தேய்மானம் தான். எப்போயுமே ஒரே ரேட்டில் இருக்காது. நம்ம ஒரு புது கார் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கார் வந்து நீ சர்டன் அமௌண்ட்டுக்கு வாங்கியிருப்ப, ஒரு 1 crore வாங்கியிருக்கோம் அப்படின்னா நீ 1 month யூஸ் பண்ணிவிட்டு அதே ரேட்டுக்கு விற்போமா நம்ம. ஸோ இல்லை எப்படி இருந்தாலும் எப்படின்னா அவன் 1 month கழிச்சு நம்ம அதே காரை விற்க போகிறோன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு பேர் தான் தேய்மானம்னுவாங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த மிஷினரி லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சமூகக்குள்ளேயே போகலாம். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் அதுவும் நம்ம அசட் தானே. ஸோ அதையும் எழுதிடலாம், லேண்ட் அண்டு பில்டிங் அமௌண்ட் எவ்வளோ 5000. அடுத்து லோன். லோன் வாங்கினா காசு கட்டாமல் இருப்போமா, கண்டிப்பாக என்ன பண்ணணும், லோன் வாங்கிட்டோன்னா கட்டியே ஆகணும். அது நம்மளோட லயபிலிட்டி. அமௌண்ட் எவ்வளோ 3000. அடுத்து பேங்க் பேலன்ஸ் 1000 டெபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெபிட்னா என்ன, பேங்க் பேலன்ஸில் சொல்லுங்கள். டெபிட் நம்மளுக்கு வர வேண்டியது சரிங்களா. அது பிளேலியே இருக்கட்டும் இருறா. ஸோ பேங்க் பேலன்ஸ்னா பேங்க் பேலன்ஸ் 1000 டெபிட்னு கொடுத்துருக்காங்க. டெபிட்னா என்னது, டெபிட்னா நம்மளுக்கு வர வேண்டியது தானே. ஸோ பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ 1000 ரூபாய் இருக்குங்கிறாங்க. அப்போ அதுவும் என்னது, நம்மளோட அசட் தான். ஒரு வேளை இங்கே டெபிட் பதில் கிரெடிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்னது, நம்ம கட்ட வேண்டியது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், நம்ம அங்கே டெபிட்னு கொடுத்ததுனால அது நம்மளுக்கு வர வேண்டியதுன்னு சொல்லி அசட் சைடு போடுவோம். கிரெடிட்னு கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், லயபிலிட்டிஸ் சைடு போட்டிருக்கணும் சரிங்களா. இப்போ பேங்க் பேலன்ஸையும் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோமா. இப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த ஃபார்முலாவில் பார்த்தோம்ல, லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், அசட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பேர் தான் என்னது, கேபிட்டல் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இந்த பக்கம் தானே நிறைய இருக்குது, ஃபஸ்ட்டு எப்பயுமே நிறைய இருக்கிற சைட் தான் ஆட் பண்ணணும். 0 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 4 4 9 13 14 17 21 22 27 கரெக்டாக சொல்லுங்கள். 27 சொல்லியிருக்கேன், மறுபடியும் பார்க்கலாம், ரிவர்ஸில் எண்ணலாம். ஸோ 10 10 20 26 27. ஸோ கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் 27. ஸோ அதே அமௌண்ட்டை இங்கே போட்டுக்கலாம். அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கிறத எடுத்து இங்கேயும் போட்டுடணும் சரிங்களா. ஸோ போட்டுட்டு இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் ஆட் பண்ண எவ்வளோ வருது அப்படியே சொல்லுங்கள். 4 7 10 13. ஸோ இது மட்டும் எவ்வளோ வருது 13 13,000 இருக்குது. ஸோ எவ்வளோ அமௌண்ட்ஸ் தேவைப்படுது இன்னும் 27 வரணும்னா டக்குன்னு மைனஸ் பண்ணுங்கள். 27ல் 13 போயிடுச்சுன்னா எவ்வளோ 14,000 rupees இங்கே தேவைப்படுது. ஸோ இந்த பக்கமும் வரத்துக்காக ஸோ 14,000 போட்டுடலாமா. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, கேபிட்டல். மேலே போட்டிருக்கோம்ல அந்த கேபிட்டல்.
பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு போடுவோம். ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ? 14,000 rupees தான் என்னது ஓப்பனிங் கேபிட்டல். இது எல்லாம் வச்சு நம்ம சால்வ் பண்ணி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 14,000 rupeesன்னு சொல்லி. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸ்லேயே பாருங்களேன், 5th 6th 7th 5th இல்லை 6th 7th 8th 9th இந்த 4 சம்மையுமே இதுக்குள்ளே இருக்கிற சம்ஸ் தான் வருமே உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதை கண்டுபிடிச்சிட சொல்லுவாங்க. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் இருக்குல்ல, ஸோ அதில் எப்படி இந்த 4 விஷயம் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனிங், க்ளோசிங், அடிஷ்னல் அண்டு டிராயிங்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 கொடுத்துருவாங்க. க்ளோசிங்கும் அடிஷ்னலும் டிராயிங்ஸ் கொடுத்துட்டு ஓப்பனிங் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி இந்த அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த 14,000 மாதிரி ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து இப்போ 4த்துக்கும் வச்சு ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக சம் கொடுப்பாங்க. சொல்லும்போது புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? இப்போ நீங்கள் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டிங்களா, அந்த சம்லேயே கீழே கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டிராயிங்ஸ் இவ்வளோ அமௌண்ட்டு, க்ளோசிங் கேபிட்டல் இவ்வளோ அமௌண்ட்டு, அடிஷ்னல் கேபிட்டல் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கும் நான் புக்கில் இருக்கிற இந்த 3த்துக்கையும் சேர்த்து இந்த 4ம் கிடச்சிச்சில்ல, இந்த 4த்துக்கு நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு வாங்க. சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்படி போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், ஸோ உங்கள் புக்கில் இருக்கிற இல்லுஸ்ட்ரேஷனில் 6லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற சம்ஸ் எல்லாமே இந்த பேஸ் பண்ணி தான் வரும். அதுலேயே இருக்கிற எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்குல்ல 6லேருந்து 9, அதுவும் இதே பேஸ் பண்ணி தான் வரும். மொத்தம் 8 சம்முமே இந்த ஒரு டாப்பிக்லேயே கவர் ஆகிடும். நீங்கள் போடுறத பொறுத்து தான் இருக்குது. நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் சம் எப்படி போடணுன்னு. ஃபஸ்ட்டு இது யாரோடது அப்படின்னு பார்க்கணும். இந்த புக் ஆஃப் நவீனோ சாந்தியோ எந்த பேரோ அதை போட்டுடணும். அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் தானே போட போகிறோம், ஸோ அதையும் போட்டு இயரையும் மென்ஷன் பண்ணிடணும். பண்ணிவிட்டு 2 பண்ணிட்டோமா, 3வது இந்த ஹெட்லைன்ஸ் எழுதுறது. சரிங்களா? டெபிட் கிரெடிட் லைபிலிட்டி அசெட் அமௌண்ட் போட்டுருணும். நீங்கள் ஓப்பனிங் கண்டுபிடிக்கிறீங்கன்னா கால்குலேட்டிங் ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கண்டுபிடிக்கிறீங்கன்னா கால்குலேட்டிங் க்ளோசிங் கேபிட்டல். ஒவ்வொரு சம்மில் என்ன பண்ணுவாங்கன்னா 2த்தையுமே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஒன்று கண்டுபிடிக்கணும், மறுபடியும் இன்னொரு டேப்ல காலம் போட்டு க்ளோசிங்னு இன்னொன்று கண்டுபிடிச்சி 2த்தையும் சேர்த்து என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக அவங்க கேட்டிருந்தா ப்ராஃபிட் அண்ட் லாஸை கண்டுபிடிங்க, கேட்கலன்னா 2த்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்களே, ஸோ அவ்வளோதான் சம்மு. ஸோ இந்த லெசனில் வந்து மொத்தம் 4 டாபிக் சொன்னேன்ல, ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கும் செகண்ட் டாப்பிக்கை வந்து இப்போயும் நம்ம பார்த்துட்டோம். 3வது டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டாபிக் வந்து டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட். ஸோ அந்த சம்மை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நிதர்சனம் கல்வி சேவை மையத்திலிருந்து உங்கள் நரேஷ் அண்ணா. மகிழ்ச்சி.